ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்களுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில். இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்டிஏ கூட்டணி இருந்தாலும் அவங்க அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அணி அவங்க இரட்டை இலைன்றவங்க. அப்ப நீங்க என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது நீங்க தனிப்பட்ட முறையில் சுயேட்சை சின்னத்துல அந்த எலெக்ஷன் நின்னீங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் நீங்க எந்த சின்னத்தில் நிற்பீங்க? இரட்டை இலை சின்னத்தில் நிற்பீங்களா இல்ல இரட்டை இலையில் நிற்பீங்களா? இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது. அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தது. அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை 2ஆம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று 3,42,000 ஓட்டுகள் 33% பெற்றிருக்கு என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்ப்பு. எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்க இருக்கின்றோம். இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம். என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொள்ள எங்கள் யோகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி வார்த்தை கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காத இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி. பாஜக தலைமையோட நெருக்கமா இருக்கீங்களா? என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமை எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்ல. சின்ன பேச காணோம். என்னன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி நீங்க எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்கன்னு பாவாங்க. அதான் கேட்கறது. என்னன்னா நாங்க எங்களுடைய உரிமை, புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்று நிலையும். நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும். ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு.